புகழ் கொடுக்குறதே வந்து அவங்களுக்கு காவல்துறை தான் தகவல் தராங்க. கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க, அந்த ஆஃபீஸுக்கே போயிட்டு வெட்டி படுகொலை பண்ணுறாங்க. இப்போ வரப்போகிற தலைமுறைக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த கிணறு இவர் சொல்லுவார் பாருங்கள் வடிவேல் ஒரு படத்தில், கிணத்தை காணோம் அப்படின்னு. அதை மாதிரி தான் இப்போ ஆக போகுது. அடுத்த தலைமுறைக்கு எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. எங்கே கொலை இருந்துச்சு, எங்கே குட்டை இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட கொள்ளை இருக்குது. இந்த ஆட்சியை நம்ம பற்றி சொல்லணும், ரொம்ப சிம்பிளாக சொன்னால் சிசிசி, நம்ம பாரத பிரதமர் சொன்னார் பாருங்கள், கரப்ஷனு, கலெக்ஷனு, கமிஷனு, இந்த 3 தான். நம்ம தலைமுறை தான் கடைசி தலைமுறை. இனிமேல் வரப்போகிற தலைமுறை கண்டிப்பாக பார்க்காது. ஏன் பார்க்காதுன்னா, அது எங்கே இருக்காது. அந்த தடையுமே இல்லாத அளவுக்கு பண்ணின்னு இருக்கிறாங்க. நம்ம நாடே கடலில் போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை கோடின்னு தெரியுமா? 93 இந்த 4.3 கோடியில் லட்ச கோடியில் ஏதோ இதில் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இதுக்கு முன்னாடி இந்த அரசு கூட பரவாயில்ல, இந்த அரசு ரொம்ப மோசம். இப்போ அந்த பணத்தெல்லாம் வந்து இந்த வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷன் தேர்தலுக்கு எல்லாம் செலவு பண்ணுவாங்க. ஹாட் பாக்ஸு, செயின், கம்பல், கொலுசு, அதை மாதிரி கொடுத்து கவர் பண்ணுறாங்க. மக்கள் அதை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஆகும். அடுத்த தலைமுறைக்கு அந்த மழை இருந்தது, நீர்நிலை இருந்தது, அது எதுவுமே தெரியாது. மக்கள் மாறணும். மக்கள் மாறணும்னா ஆட்சி மாற்றம் வேணும். கிட்னி திருடுற அரசு இது. கேள்விப்பட்டிருப்பீங்களே, கவர்மெண்ட் மருத்துவமனையில் கிட்னி திருடுறது, ஏழை எளிய மக்களோட கிட்னி திருடுறது. அப்புறம் கேம்ப் நடத்துகிறோம்னு சொல்லிவிட்டு அதில் அவங்களுக்கு ஃபேவரான எது பாடி அது கிடைக்குதோ, ஏழையாக நம்மள மாதிரி ஏழைப்பட்டவங்க அவங்கள்ட்ட ரத்த டெஸ்ட் பண்ணுறோம், கண்ணு டெஸ்ட் பண்ணுறோம், காது டெஸ்ட் பண்ணுறோம், மூக்கு டெஸ்ட் பண்ணுறோன்னு டெஸ்ட் பண்ணி அவங்க ஊரில் ஸ்பேர்பாட்டை கட்டி திருடி விற்கிறது தான் இந்த அரசோட நிலை. புகழ் கொடுக்குறதே வந்து அவங்களுக்கு காவல்துறை தான் தகவல் தராங்க. கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க, அந்த ஆஃபீஸுக்கே போயிட்டு வெட்டி படுகொலை பண்ணுறாங்க. இப்போ வரப்போகிற தலைமுறைக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த கிணறு இவர் சொல்லுவார் பாருங்கள் வடிவேல் ஒரு படத்தில், கிணத்தை காணோம் அப்படின்னு. அதை மாதிரி தான் இப்போ ஆக போகுது. அடுத்த தலைமுறைக்கு எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. எங்கே கொலை இருந்துச்சு, எங்கே குட்டை இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட கொள்ளை இருக்குது. இந்த ஆட்சியை நம்ம பற்றி சொல்லணும், ரொம்ப சிம்பிளாக சொன்னால் சிசிசி, நம்ம பாரத பிரதமர் சொன்னார் பாருங்கள், கரப்ஷனு, கலெக்ஷனு, கமிஷனு, இந்த 3 தான். நம்ம தலைமுறை தான் கடைசி தலைமுறை. இனிமேல் வரப்போகிற தலைமுறை கண்டிப்பாக பார்க்காது. ஏன் பார்க்காதுன்னா, அது எங்கே இருக்காது. அந்த தடையுமே இல்லாத அளவுக்கு பண்ணின்னு இருக்கிறாங்க. நம்ம நாடே கடலில் போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை கோடின்னு தெரியுமா? 93 இந்த 4.3 கோடியில் லட்ச கோடியில் ஏதோ இதில் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இதுக்கு முன்னாடி இந்த அரசு கூட பரவாயில்ல, இந்த அரசு ரொம்ப மோசம். இப்போ அந்த பணத்தெல்லாம் வந்து இந்த வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷன் தேர்தலுக்கு எல்லாம் செலவு பண்ணுவாங்க. ஹாட் பாக்ஸு, செயின், கம்பல், கொலுசு, அதை மாதிரி கொடுத்து கவர் பண்ணுறாங்க. மக்கள் அதை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஆகும். அடுத்த தலைமுறைக்கு அந்த மழை இருந்தது, நீர்நிலை இருந்தது, அது எதுவுமே தெரியாது. மக்கள் மாறணும். மக்கள் மாறணும்னா ஆட்சி மாற்றம் வேணும். கிட்னி திருடுற அரசு இது. கேள்விப்பட்டிருப்பீங்களே, கவர்மெண்ட் மருத்துவமனையில் கிட்னி திருடுறது, ஏழை எளிய மக்களோட கிட்னி திருடுறது. அப்புறம் கேம்ப் நடத்துகிறோம்னு சொல்லிவிட்டு அதில் அவங்களுக்கு ஃபேவரான எது பாடி அது கிடைக்குதோ, ஏழையாக நம்மள மாதிரி ஏழைப்பட்டவங்க அவங்கள்ட்ட ரத்த டெஸ்ட் பண்ணுறோம், கண்ணு டெஸ்ட் பண்ணுறோம், காது டெஸ்ட் பண்ணுறோம், மூக்கு டெஸ்ட் பண்ணுறோன்னு டெஸ்ட் பண்ணி அவங்க ஊரில் ஸ்பேர்பாட்டை கட்டி திருடி விற்கிறது தான் இந்த அரசோட நிலை.